ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ரம்யே பியூதீச்சி கலு ரம்யகநாம்னி வர்ஷே. ரம்யே பியூதீச்சி கலு ரம்யகநாம்னி வர்ஷே. தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமாணம். தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமாணம். பக்தைகவத்சலமமத்சர ஹிருத்சுபாந்தம். பக்தைகவத்சலமமத்சர ஹிருத்சுபாந்தம். மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். ரம்யே பியூதீச்சி கலு ரம்யகநாம்னி வர்ஷே. தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமாணம். ரம்யே பியூதீச்சி கலு ரம்யகநாம்னி வர்ஷே. தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமாணம். பக்தைகவத்சலமமத்சர ஹிருத்சுபாந்தம். மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். பக்தைகவத்சலமமத்சர ஹிருத்சுபாந்தம். மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். உதீச்சி வடக்கில், நார்த்தர்ன் சைடு. ரம்யேகி ரம்யமான, மிகவும் அழகான. ரம்யகநாம்னி, அப்படி அழகாக இருக்கிறதுனாலே அந்த தேசத்துக்கு பேரே ரம்யகம். ரம்யகம் என்ற பெயர் கொண்ட. வர்ஷே கலு, பிரதேசத்தில். தத் வர்ஷநாத, அந்த நாட்டோட மன்னரான. மனுவர்ய, வரியன்னா எப்பவுமே புகழ்வாய்ந்த. மனுவர்ய, புகழ்வாய்ந்த வைவஸ்வத மனுவும். சபர்யமானம், அவரால் சேவிக்கப்படுபவரான. பக்த ஏகவத்சலம், அடியார்களிடம் ஒப்பற்ற அன்பு பூண்டவரான. அமத்சர ஹிருத்சு, பொறாமையற்ற உள்ளங்களில். பாந்தம் அப்படின்னா ஒளி வீசி திகழ்பவர், ரொம்ப ஒளியோட. மத்ஸ்ய ஆக்கிருதிம், மீன் வடிவு கொண்டவருமாகிய. பவந்தம், உங்களை. புவனநாத, புவனங்களுக்கெல்லாம் தலைவரே. பஜே, நான் வணங்குகிறேன். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ரம்யே பியூதீச்சி கலு ரம்யகநாம்னி வர்ஷே. தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமாணம். பக்தைகவத்சலமமத்சர ஹிருத்சுபாந்தம். மத்ஸ்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். இலாவிரதத்திற்கு வடக்கு திசையில் ரம்யகம் என்ற அழகிய நாடு இருக்கிறது. ரம்யமாக இருக்கிறதுனாலே அதுக்கு பேர் ரம்யகம். இதன் தலைவர் வைவஸ்வத மனு. இந்த ரம்யகத்தில் மத்ஸ்யமூர்த்தி வழிபடப்படுகிறார். இவரை டிஸ்கிரைப் பண்ணுறார் பாருங்கோ. மீனோட வடிவம். வைவஸ்வத மனுனால் வழிபடப்படுறார். அடியார்கள்கிட்ட ரொம்ப ஒப்பற்ற அன்பு கொண்டவர். ஆனால் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக பொறாமை இல்லாத உள்ளங்களில் தான் அவர் ஒளி வீசி பிரகாசிப்பாராம். அதனால் இந்த முந்தி ஒரு தசகத்துலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மனசில் பொறாமை இருந்ததுன்னா அந்த மனசுக்குள்ளே பகவான் காலடி எடுத்து வைக்கவே மாட்டார். அதனால் அந்த பொறாமை, அந்த அசூயைங்கிறத அப்படியே வேரோடு எடுத்து கெல்லி எரிஞ்சிடணும். இப்படியெல்லாம் அவரை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டதிரிகள், ஹே புவனநாதா, உலகங்களுக்கெல்லாம் தலைவரே, உங்களை நான் வணங்குகிறேன் என்று கூறுகிறார்.